பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம கூட பேசுகிறதில்ல உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? இன்றைக்கும் அப்படி தான் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை கொண்டு இடைப்பட போகிறார். கவனமாக அந்த வார்த்தையை கேளுங்க. நம்ம இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமான வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஒரு வேதனையான ஜெபம். ஆண்டவரே, எங்களை திருப்பிக் கொள்ளும், நாங்கள் திரும்புவோம். சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவோம். அந்த அன்பை இழந்து போன நிலைமையில காணப்படுவோம். வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக இருக்கும், பிரச்சனைகளாக இருக்கும். ஏன் என்னன்னு கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஆனால் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஒன்று தெரியும், நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் இருப்போம். தாவீது சொல்லுற, ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன போது நான் கலங்கி போனேன், மிகவும் கலங்கி போனேன். ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போது தேவனை விட்டு நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய சரீரமும் உலகத்துக்கு நேராய் திரும்பும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவரிடத்தில் வர வேண்டிய எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில நாம் காணப்படுவோம். இன்னைக்கு இந்த ஜெபம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொள்ளும், நாங்கள் திரும்புவோம். பூர்வ நாட்கள் இருந்தது போல எங்கள் நாட்களை நீங்கள் மகிழ்ச்சி ஆக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். ஏன்னா நாங்கள் உம்மை விட்டு திரும்பிட்டோம்ப்பா. உம்மை பார்க்க வேண்டிய கண்கள் உலகத்தை பார்த்துருச்சு. உம்மை பார்க்க வேண்டிய என்ற எல்லாமே நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, அந்த மகிழ்ச்சியான நாட்கள், ரட்சிக்கப்பட்ட புதிதில் இருந்த மகிழ்ச்சியான நாட்கள், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எதுவும் இல்லை. இன்னைக்கு வெறுமையாக நிற்கிறோம். நீங்கள் எங்களை திருப்பிங்கப்பா. இன்னைக்கு நீங்களும் கூட ஆண்டவரை நோக்கி திரும்பி பார்க்கும் பொழுது அவர் உங்களின் நாட்களை புதுசாக மாற்றுவார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், ஆரம்ப நாட்களில் ஆண்டவரோடு கூட இணைந்திருந்த மனிதன், கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர். சில நாட்களிலே ஆண்டவர் விட்டு விலகி தூரம் போய் உலகத்தின் பக்கம் திரும்பி தன் வாழ்க்கையிலே ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டார். அதற்கப்புறம் குடும்பத்தில் மிகுந்த போராட்டங்கள். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சொத்துக்களை இழந்தார், மனைவியை பிரிந்தார், பயங்கர போராட்டம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு அந்த மகனோடு பேச ஆரம்பித்தார். அவர் உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்தார். அப்போது அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என்னை திருப்பிக் கொள்ளும், ரொம்ப தூரம் உங்களை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன்ப்பா, என்னை திருப்பிக் கொள்ளும் என்று கதறி அழுத போது ஆண்டவருடைய அன்பு அவரை நிரப்பினது. திரும்பவும் தன் பக்கம் அவரை திருப்பி கொண்டார். அவர் நாட்களை கர்த்தர் புதிதாய் மாற்றினார். அவர் எழுந்ததையெல்லாம் திரும்ப கொடுத்தார். சமாதானத்தை கொடுத்தார், வளர்ச்சியை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வாஞ்சை உனக்குள்ள இருக்குன்னா, ஆண்டவரே, என்னை திருப்பிக் கொள்ளும் என்று கதறுங்க. கர்த்தர் உங்களை திருப்புவார். பூர்வ நாட்கள் இருந்த அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பூர்வ நாட்கள் இருந்த அந்த மகிழ்ச்சியான அனுபவத்திற்குள்ளே, அந்த வாழ்க்கைக்குள்ளே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.